வணக்கம். ஒளிபொருந்திய பாதை. அன்னையின் உரையாடல்களில் இருந்து மொழிபெயர்ப்பு சா. மகாலிங்கம். அழைப்பு: மாபெரும் தீரச் செயல். தீரச் செயல்களை விரும்பும் மனிதர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களையே அழைக்கிறேன். நான் அவர்களுக்கு சொல்வது இது: இந்த பெரும் தீரச் செயலில் இறங்குமாறு உங்களை அழைக்கிறேன். நாம் செய்ய நினைப்பது இதற்கு முன் பலர் செய்துள்ள ஒன்றை செய்யும் ஆன்மீக முயற்சி அன்று. ஏனெனில் நாம் செய்ய நினைக்கும் தீரச் செயல் புதிய சிருஷ்டியாகும். ஒரு புதிய படைப்பில் இருக்கக்கூடிய எதிர்பாராத நிகழ்ச்சிகள், விபத்துகளுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் அதில் உண்டு. அது உண்மையான தீரச் செயலே. அதன் லட்சியம் வெற்றி பெறுவது உறுதி. அதை அடைவதற்கு ஒவ்வொரு அடியாக புதிய பாதை அமைக்கப்பட வேண்டும். இப்போதுள்ள பிரபஞ்சத்தில் அதுபோல் ஒன்று இதற்கு முன் இருந்ததில்லை. இனிமேல் அதைப்போல் ஒன்று வரவும் வராது. அப்படிப்பட்ட ஒரு தீரச் செயலில் உனக்கு ஆசை இருந்தால் புறப்படு. என்ன நடக்கப் போகிறது என்று இதுவரை தெரிந்து கொண்டிருப்பவை எல்லாவற்றையும், இதுவரை திட்டமிடப்பட்டவை எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு, என்ன வரப்போகிறது என்று தெரிந்து கொள்ள முடியாத எதிர்காலத்திற்குள் புகுந்துவிட வேண்டும். இப்போதுள்ள போன்ற வாழ்வு ஒரு வகையான அருவருப்பையும் வெறுப்பையும் உண்டு பண்ணும். அப்பொழுது வாழ்க்கை என்பது இதுவென்று, இது இப்படியே தொடர முடியாது என்று சொல்வோம். அவ்வாறு உணரும் நிலைக்கு வந்துவிட்ட பின் நாம் செய்ய வேண்டியது இதுதான்: இந்த நிலையை தாண்டி மறுகரைக்கு போய் சேர இப்பொழுது ஒரு வாய்ப்பு கிட்டியுள்ளது. இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நமது முயற்சியை எல்லாம், நமது பலத்தை எல்லாம், நமது வாழ்வு முழுவதையும், நமது ஜீவன் முழுவதையும் அதற்கு பணயம் வைத்துவிட வேண்டும். இந்த இடத்திலிருந்து நம்மை வேறு இடத்திற்கு இட்டுச் செல்லும் பாதையில் அடியெடுத்து வைப்பதற்கு எவ்வளவோ சுமைகளை, எத்தனையோ விஷயங்களை விட்டொழித்து விடலாமே. உண்மையில் இது மிக உயர்ந்த தீரச் செயலாகும். உன்னிடம் உண்மையான தீரச் செயலுக்குரிய தன்மை சிறிதளவு இருந்தாலும் இதற்காக எல்லாவற்றையும் இழக்க தயாராய் இருக்கலாம். இறைவன் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இந்த துணிவு, இந்த பேராண்மை, அதை ஏன் தன்னிடமுள்ள இடையூறுகளை, குறைபாடுகளை, தன்னுடைய இருள் பகுதிகளை போராடி வெல்ல பயன்படுத்தக்கூடாது? உள் ஜீவனை தூய்மை செய்வதாகிய உழைக்களத்தை ஏன் தீரமுடன் எதிர்கொள்ளக்கூடாது? இதுவே நம்முள் உள்ள பிரச்சனை. ஒவ்வொருவரும் அதை அவரவர் வழியில் தீர்க்க வேண்டும். நன்றி.